காத்து வரட்டும் வைபா நெக்ஸ்ட் கட்டோ கூட்டம் மட்டும் சேமிச்சாமில்ல மனச மட்டும் தந்தேன் பிரைப் மட்டும் சொன்ன. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோவுக்கு உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ணணுமா? அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை எப்படி எடிட் பண்ணுங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஓகேவா, ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 3 லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். ஒரு 3 லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டையும் எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, அந்த வீடியோ பாருங்கள். நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் எப்படி ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணுங்கிறதையும் ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதையும் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபுல் ப்ராஜெக்டை நான் சொன்ன மாதிரி நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த 3 ஃபாண்டையும் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண போயிடலாம். இப்போ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை ஃபஸ்ட்டு வந்து எடிட் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இமேஜை என்ன எடிட் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து என்ன எடிட் பண்ண போகிறோன்னா, ஸோ இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு எத்தனை இமேஜ் தேவைப்படுங்கிற சொல்லிடுறேன். அது எத்தனை இமேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்கள்கிட்ட ஒரே ஒரு பெஸ்ட்டான ஒரு இமேஜ் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு இமேஜை மட்டும் வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நல்ல இமேஜ் மல்டிபிள் இமேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மல்டிபிள் இமேஜ் ஆட் பண்ணி கூட எடிட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து இமேஜ் என்ன எடிட் பண்ணுங்கிற சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னா, உங்களோட இமேஜோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இது வந்து ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் 4:5 உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போது அந்த சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். இது வந்து ஸ்டெப் 2. இந்த 2 மட்டும் பண்ணால் போதும், வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 என்ன சொன்னோம், உங்களோட இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற சொன்னேன். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டா இருக்கிற இந்த 4:5ங்கிற இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 4:5 இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் உள்ள வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஏரியா வந்து தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓரளவுக்கு ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செல்ஃபி எடுத்த இமேஜ் வச்சு யார் எடிட் பண்ணாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் வச்சு எடிட் பண்ணாலும் அது இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா, இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட இமேஜோட ஜூம் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் எப்படி இருக்குன்னு தோணுதோ, சென்டராக இருக்கணுமா இல்லாட்டி நல்லா ஜூமாக இருக்கணுமா, அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸை ஜூம் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க.
இவ்வளோ தாங்க இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான். ஜஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஜூம் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதே மாதிரி உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட எல்லா இமேஜையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஏதாவது பெஸ்ட்டான ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூக் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அது மேலே ஒரு டச் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பேக்ரவுண்டு அதாவது சைஸை சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். அது ஒரு இமேஜ் மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆட் ஆகிட்டு பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலரில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறது சொல்லிட்டேன். எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜை வந்து மாற்றணுங்கிறது சொல்லிட்டேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட அந்த இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ 2 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ண வந்து போயிடலாம். அது இருக்குல்லே ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேவா, இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் ஏ டு இஜெட் அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் தான் நான் வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 குரூப் 13 குரூப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ ஓகேவா, ஓகே, இப்போ எப்படிங்கிற பார்த்துலாமா. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், ஆடியோக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள அந்த குரூப் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றுமே தெரியாது, லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு பிஎன்ஜி இமேஜ் ஸோ லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். பார்க்குறதுக்கு இப்படி தான் கஸ்டமர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிடலாம். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது 4:5 பிஎன்ஜி இமேஜ்னு கொடுத்துருக்கேன்னா அந்த இடத்துல நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போயிடலாம். இப்போது வந்து பார்த்தா இந்த குரூப்பில் நான் எத்தனை பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கேன், மொத்தம் 2 பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தா தெரியும். மேலும் பார்த்தீங்கன்னா 4:5 பிஎன்ஜி இமேஜ்னு சொல்லி மேலே ஒன்று கொடுத்துருக்கேன்னா அப்படியே கீழே ஒரு 4:5 இமேஜ்னு சொல்லி நான் வந்து நீங்கள் நேம் அதாவது நீங்கள் இமேஜ் வந்து மாற்றி ஆட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நான் நேம் வந்து ஆட் பண்ணியே கொடுத்து நீங்கள் கரெக்டாக பார்த்து நான் எந்த இடத்துல 4:5 பிஎன்ஜி இமேஜ்னு கொடுத்துருக்கேனோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களோட பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ கீழே கொடுத்துக்க அந்த 4:5 பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் உள்ள கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கும், அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போது நீங்கள் மேலே உள்ள 6 மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப் எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எடிட் பண்ண போகிற நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்ட் அதாவது உங்களோட இமேஜோட பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றி வச்சிருப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையிடும். நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா மேலே ஒரு 4:5 பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் உள்ள அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்க மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் உங்களோட அடுத்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போது இமேஜை சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் நான் 4:5 பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ லிரிக்ஸுக்கு எப்படி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். உங்களோட லிரிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபாண்டை டவுன்லோட் தான் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது, சும்மா கசமுசான் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நீங்கள் 3 ஃபாண்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா. அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ கீழே உள்ள ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரம் மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டவுன்லோட்ஸுங்கிற உங்களோட மொபைலில் இருக்க அந்த டவுன்லோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடாயிருக்கும். அதாவது 10, 12, 13ங்கிற அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கும். அது வந்து உங்களோட டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம், இல்லை மேலே இருக்கலாம். எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆடாயிரம் பாருங்கள், லிரிக்ஸ் 10, அதாவது லிரிக்ஸ் 12, லிரிக்ஸ் 13ங்கிற அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆடாயிருக்கா. ஒவ்வொரு ஃபாண்ட் மேலே இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வரிசை வந்து ஆடாயிருக்கு, உங்களுக்கு வந்து முன்ன பண்ணி கீழே கூட இருக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். அது உங்களோட டவுன்லோட்ஸில் இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அந்த 3 ஃபாண்ட் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனது உங்களுக்கு காட்டலாட்டி இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே டச் பண்ணிங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ண அந்த 3 ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆடாயிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 12, அதுக்காக லிரிக்ஸ் 13, லிரிக்ஸ் 10ங்கிற அந்த 3 ஃபாண்ட் உள்ள வந்து ஆடாயிருக்கா. இப்போ அந்த ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து தவறு பண்ணக்கூடாதனால தான் நான் ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து அதாவது ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸுடைய ஃபாண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லிரிக்ஸ் 12 கொடுத்துருன்னு கேட்கலாம். இந்த லிரிக்ஸ் 12 கொடுத்துருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 12 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் 12 நான் மேலே நேம் டைப் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் லிரிக்ஸ் 12 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து மேலே லிரிக்ஸ் 12ங்கிற அந்த இடத்துல லிரிக்ஸ் 12 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அப்படி மேலே வந்தீங்கன்னா லிரிக்ஸ் 12 இருக்கா, அதுக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து லிரிக்ஸ் 13ங்கிற அந்த இடத்துக்கு லிரிக்ஸ் 13 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்படி நான் நேம் மேலே வந்து டைப் பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் எந்த ஒரு தவறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணலாம். ஸோ ஓகேவா, இதே மாதிரி நேம் டைப் பண்ணி கொடுத்தனால நீங்கள் எந்த ஒரு தவறு இல்லாமல் வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ எப்படி ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். நீங்கள் ஃபாண்ட் உள்ள இம்போர்ட் பண்ணிட்டீங்க, எப்படி சேஞ்ச் பண்ணணும் கேட்குறீங்களா. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 12ங்கிற அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ் போய்க்கோங்க, மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த லிரிக்ஸ் 12ங்கிற ஃபாண்ட் வந்து உள்ளே வந்து ஆடாக இருக்கும். அது மேலே ஒரு டச் பண்ணி லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான், டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த லிரிக்ஸ் 2 கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த லிரிக்ஸ் 2ங்கிற ஃபாண்ட் ஆடாக இருக்கும், அது டிக் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 13 ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். லிரிக்ஸ் 13ங்கிற அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க, மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கொடுத்துட்டு எப்போதும் போல் உள்ளே போயிட்டு லிரிக்ஸ் 13ங்கிற ஃபாண்ட் எந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க. அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து லிரிக்ஸ் 10 இருக்கும். ஸோ ஓகே, லிரிக்ஸ் 10 செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் 10 செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான். எடிட்டர்ஸ் போயிட்டு ஃபாண்ட் கிட்ட உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கொடுத்துட்டு எப்போவும் போல லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இவ்வளோ தான். இப்போ எப்படி நான் ஒரு குரூப்பில் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சாலும் தெளிவாக வந்து சொல்லிட்டேன், ஓகேவா. அதாவது 4:5 பிஎன்ஜி இமேஜில் நீங்கள் 4:5 பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போது ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை மாற்றி ஆட் பண்ணக்கூடாதனால தான் நான் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் நேம் வந்து நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு தவறு வந்து எடிட் பண்ணும்போது பண்ண மாட்டீங்க. கரெக்டாக அந்தந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட்டை அந்தந்த லிரிக்ஸ்க்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, ஃபஸ்ட் குரூப்பில் நம்ம லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம், இமேஜ் ஆட் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ செகண்ட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஒவ்வொரு குரூப்புக்கான வரிசை சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 குரூப் மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா, நல்லா மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இமேஜ் கூட இங்கே தவற விட்டுறக்கூடாது. ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், ஒவ்வொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அப்படி இருக்கும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நான் 4:5 பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜ் கூட நீங்கள் தவற விட்டுறாதீங்க. பொறுமையாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் 3 பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். போன குரூப்பில் 2 பிஎன்ஜி இமேஜ் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து வரதுலன்னா பார்த்தீங்கன்னா 5 பிஎன்ஜி இமேஜ் கூட ஒரு குரூப்பில் வந்து வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக மூவ் பண்ணி பார்த்து அந்தந்த பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜை ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகே, இந்த குரூப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்கிறேன். சேம் மெத்தட் தான். போஸ்ட் பை பிஎன்ஜி இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல உள்ளே போயிட்டு நீங்கள் போஸ்ட் ஃபைல சேஞ்ச் பண்ண ஒரு பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள சேம் மெத்தட் தான். எப்போதும் போல உங்களோட அடுத்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கா அது செலக்ட் பண்ணி நீங்கள் வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிஎன்ஜி இமேஜுக்கும் உங்களோட ஒவ்வொரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா வரிசை இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கே போங்க. ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பிஎன்ஜி இமேஜ்னா 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ லிரிக்ஸ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே என்ன லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன், லிரிக்ஸ் பண்ணுங்கிற லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டிஸ் போயிட்டு இப்போது ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி லிரிக்ஸ் பண்ணுங்கிற அந்த ஃபாண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ டச் பண்ணால் போதும் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து லிரிக்ஸ் 10 ஃபாண்ட் இருக்கும். அதை எடிட்டிஸ் போயிட்டு சேம் மெத்தடில் இதே மாதிரி லிரிக்ஸ் 10ங்கிற அந்த ஃபாண்ட் டச் பண்ணி டிக் பண்ணிங்கன்னா போதும் லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். இவ்வளோ தான் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இருக்கிறதே சிம்பிளாக எடிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லையும் நீங்கள் ஒவ்வொன்றா உள்ளே போயிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பிஎன்ஜி இமேஜ் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டாலே போதும் வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. எந்த ஒரு எரருமே வராது. நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இத்தனை கூட எரர் வந்து வரவே வராது. ஸோ நான் கரண்ட் தரேன். அவ்வளோதான். வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் எடிட் பண்ணி முடிச்சிருவீங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 குரூப் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 குரூப்பில் சொன்ன மெத்தடை தான் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்பையும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. குரூப்பை கிளிக் பண்ணுங்கள், எடிட் குரூப் போங்க, போஸ்ட் பை பிஎன்ஜி இமேஜில் போஸ்ட் பை பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட்டை நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ எடிட் பண்ணுறது இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிள் தான். நான் ஒவ்வொரு குரூப்பாக சொல்லிட்டு போயிருந்தேன். வீடியோ லென்த் எங்கேயோ போயிடும். ஸோ நான் இதனால் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா? நான் சொன்னது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற எல்லாமே நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட் எடிட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ எப்படி சேவ் பண்ணுங்கிற பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேரை கண்டிருக்கா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ கிட்ட உள்ள ஆரம்பத்தை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செக்ஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.